பழனி பாத யாத்திரை எத்தனையோ ஊர்ல இருந்து பல மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. எங்களோட பயணம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து பழனி வரைக்கும் மொத்தம் 120 கிலோமீட்டர் கிட்ட. நாங்க மொத்தம் 35 பேர் போயிருந்தோம். ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லாருமே. எங்களோட பேக், திங்ஸ், போர்வை இதெல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு கூடயே ஒரு டாடா ஏஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. மீனாட்சி அம்மன் கோயில ஸ்டார்ட் பண்ணி பறவையில ஒரு சித்தர் பீடம் இருக்கு, அங்கதான் நாங்க ஸ்டே பண்ணோம். இந்த தை மாசத்துல என்ன டைம் வந்தாலும் சரி அங்க தாராளமா நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். வெயில் குறைஞ்சதும் அங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி அடுத்து எங்களோட நைட் ஆல்ட் வாடிப்பட்டியில் உள்ள மாதா கோயில் தான். உண்மையாவே அங்க நைட் ஸ்டே ரொம்ப நீட்டாவும், லேடிஸ்க்கு இருக்க ரெஸ்ட் ரூம் முதற்கொண்டு அவ்வளோ கிளீனாவும் சேஃப்டியாவும் இருந்துச்சு. இது போக சாப்பாடுமே சாம்பார் சாதம், லெமன் ரைஸ், தக்காளி சாதம்னு வெரைட்டியா நம்ம போற வழி எல்லாமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணோம், எங்க போய் ஸ்டே பண்ணோன்றத அடுத்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ.